எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வெளில இருக்கேங்க. மைக் இல்லை, பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்படி என்ன அர்ஜென்ட்டான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூடியூப் கமெண்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சார், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரப்போகுதுங்களா? கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்துடுங்களா சார்? தீபாவளி முன்னாடி வந்துடுங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னுடைய ஒரு கணிப்பு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன் தவிர அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நீங்கள் கேட்குறீங்க, அதனால் நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வரதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வந்து வாய்ப்பு இல்லைங்க. இது என்னுடைய ஒரு இதுதான். இன்றைக்கி வரதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆஃப்டர் தீபாவளி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்தாலும் சந்தோஷம் தான், இன்றைக்கே வந்தாலும் சந்தோஷம் தான். அதை பற்றி நான் இதை முடித்த பிறகு நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய கணிப்பு இன்றைக்கி வருவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களாங்க? ஓகே. ஆஃப்டர் தீபாவளி அப்போது இப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்போ மண்டே தீபாவளிங்களாங்க, அப்போது நீங்கள் அதுக்கான ஒரு செலிப்ரேஷனை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கான செலிப்ரேஷன் நீங்கள் பாருங்கள். ஸோ தீபாவளிக்கான அதுக்கான இதெல்லாமே வந்து ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னாங்க, நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது எப்படி வருதுன்னு கூட தெரில அவுட்புட். ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக கொண்டாடுவேன் நான் தீபாவளி. அது வந்து நான் பாஸ் ஆனாலும் சரி, பாஸ் ஆகலைனாலும் சரி. ஏன்னா இப்போ நான் தீபாவளி கொண்டாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னை வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ தீபாவளி கொண்டாடினாலும் சந்தோஷமாக இவ்வளோதான் சந்தோஷமாக வந்து கொண்டாடினாலும் சைடில் வந்து எனக்கு அந்த குரூப் 4 அப்படிங்கிறது ரிசல்ட்டை பற்றி நான் நல்லா எழுதியிருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு இது இருந்துட்டு தாங்க இருக்குது. சரிங்களா? ரிசல்ட் என்னாமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஷேடு மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குது. அதுவே ரிசல்ட் வந்துருச்சுன்னா, இன்றைக்கி நைட்டே ரிசல்ட் வந்துருச்சுன்னா, இப்போவே ரிசல்ட் வந்துருச்சுன்னா, என்னை விட உலகத்தில் சந்தோஷமானவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ரிசல்ட் பார்த்துட்டு ஓகே கிளியர் ஆயிடுச்சுங்களா, ஓகே, இன்னும் ஹாப்பியஸ்ட் கொண்டாடுவேன். இல்லை ஆகலையா, சரி ஓகே அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ரிசல்ட் வரணும், தீபாவளிக்கு முன்னாடியே வரணும்னு வேண்டிக்கோங்க. ஆனால் வருவதற்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்புப்படி இல்லவே இல்லை. சரிங்களா? 50% இருக்குங்களா சார் கணிப்பு? கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதத்தோட இறுதியில் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பது என்னுடைய ஒரு இது. ஆனால் ரிசல்ட் வந்து விட்டால் நல்லது அப்படிங்கிறது என்னோட இது தான். ஓகேங்களாங்க? ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பண்ணாதீங்க. தீபாவளி வருது, செலிப்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்படி ரிசல்ட் வந்தால் அப்டேட் பண்ணுறேங்க. ஆனால் இதை ரிசல்ட்டை நினச்சி நீங்கள் பயப்படுறது எனக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்குங்க. என்னங்க ஆகிருப்போகுது ரிசல்ட்டு? நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதுதானே, நம்ம என்ன வந்து எழுதியிருக்கோமோ அதுதான் நமக்கு வந்து வரப்போகுது. அதனால் நோ நீட் டு வரி. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். எதை பற்றியும் மனசில் வந்து இது பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.